ஆமாம், மக்கள் சக்தி நேயர்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தாய் குழந்தைய பெத்தெடுக்கிறா. 10 மாதம் அதுக்காக காத்திருந்து பெத்தெடுத்து, அதுக்கப்புறம் அவ உடம்ப டெவலப் பண்ணிட்டு, அவ குழந்த உடம்பையும் டெவலப் பண்ணணும். இது மாதிரி ஒரு தாய் வந்து ஒரு 3 பெண் குழந்தைகள பெத்திருக்கா. 3 பெண் குழந்தைகள் 16 வயசு, 14 வயசு, 12 வயசு. இந்த குழந்தைகள பத்தி தான் நான் சொல்லப் போறேன். குழந்தைகள் இருக்கிற வீட்ல தயவு செஞ்சு குழந்தைகள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டெய்லி ஒரு 3 ஹவர்ஸாவது அந்த குழந்தைகள நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்காது. அதுவும் இப்போ ப்ரெசண்ட் இதில் வந்து நம்மளுடைய செல்களை அழிப்பதற்கு செல்லு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம், அதை கண்டபடியும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து குழந்தைகள் கையில் கொடுத்தா குழந்தைகளுக்கு பார்க்கறது தான் பண்ண தோணும். அதுங்களுக்கு வந்து கேம்ஸு தான் அதில் வந்து மெயினாக. அதுவும் செல்லில் கேம்ஸுங்கிறது உயிரை குடிக்கிற லெவலுக்கு போயிட்டுருக்குன்னு வருஷம் நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஏன்னோ பேரண்ட்ஸுக்கு இது போய் ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ சமீபத்தில் என்னுடைய உறவினர் ஒருவர் ஸ்கூலில் வந்து எச்எம்மாக இருக்கார். அவருடைய ஸ்கூலில் வந்து பக்கத்தில் பசங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. சார், இவன் வந்து கேமை பார்த்துக்கிட்டு அதில் அடின்னு சொன்னதுனால இவனை அடித்து பிரச்சனையாயிருக்கு சார்னு. உடனே என்னடா எதுடான்னு பார்த்தா ஏதோ ஒரு கேம்ஸை பார்த்து அந்த கேம்ஸ் சொல்கிறது, அதில் வின் பண்ணிட்டேன்னா அந்த கேம் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். அது வந்து சொல்லியிருக்கு, நீ உன் பக்கத்தில் உள்ளவனை அடி, உன் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிருக்கு. சொன்னவுடனே அவன் இது மாதிரி 2-3 நாள் கேம் விளையாடினோடனே அவனை வந்து நல்ல மூக்குலேயே குத்துங்கிற மாதிரி ஒரு வெர்ஷன் கொடுத்துருக்கு. இவனும் அதை பண்ணியிருக்கான். அதனால வந்தவனை ஸ்கூலில் மாட்டிட்டு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு, ஐயோ எங்கள் பையன்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னா, இல்லைம்மா பண்ணியிருக்கான் கேம்ஸை விளையாடின்ட்டு லெட்டர் வாங்கி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது நடந்தது இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நியூஸில் வருது, 16, 14, 12 வயசு ஒரே குடும்பத்தில் சேர்ந்த 3 பெண்கள், குழந்தைகள், பெண்கள்ங்கிறதோட எல்லாம் 18 வயசுக்குள்ளே உள்ளது, இறந்து போய் கிடக்கு. இது எதனால் இருந்திருக்கு? சூசைடு. சாரி அப்பா அப்படின்னு ஒரு எமோஜி போட்டு 3ம் தனித்தனியாக ஒரு லெட்டர், அதாவது சாரி அப்பா அப்படின்னு போட்டு. இது அதுங்களா பண்ணிக்கல. அந்த ஒரு கொரியன் கேம்னு ஒன்று இருக்கான், அது பயங்கர. இப்போ நம்ம கூட கேள்விப்பட்டோம், ப்ளூ வேல்ஸ் ஏஞ்சல்ஸ் கேம், ஃபயர் கேம், இதெல்லாம் வந்து பயங்கரமாக குழந்தைகளை ஏதோ தப்பாக வழி நடத்துறதுன்னு. அது மாதிரி இந்த கொரியன் கேம் வந்து கொரியன்ஸ் கொண்டு வந்த கேமாக, அது ஏன் இன்னும் பேன் பண்ணல என்னன்னெலாம் தெரியல. அந்த கேமில் மூழ்கி இந்த 3 குழந்தைகளும் ஃபஸ்ட்டு அந்த இதில் என்ன ஆகுமா, கொரியனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுமா, உன் பேரை மாற்றுங்குமா, இனிமேல் உன் பேரை இதாகவே கூப்பிடு சொல்லு, எல்லாரையும் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் உன் பேரை மாற்றி இந்த பேராக கூப்பிட சொல்லுன்னு கொரியன் நேமை கொடுக்குமா. இது ஆல்மோஸ்ட் இந்த கன்வர்ஷன் மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. கன்வர்ஷனாவது நல்லதுக்கு கொண்டு போகிறாங்க, டெத்து வரைக்கும் கொண்டு போகல. பட் இது வந்து டெத்து வரைக்கும் கொண்டு போகுது பாருங்கள். பேரை மாற்ற வச்சு அதுங்க வந்து, அப்பா இனிமேல் என் பேரை வந்து நீ இப்படி தான் கூப்பிடணும்னு 3 பேரும் ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்லி கொரியன் நேமை சொல்லி வீட்டில் சொல்லியிருக்காங்க. அது அப்பாக்கள் இப்போ சொல்கிறாங்க அழுதுட்டு, ஆமாம் அவள் வந்து இப்படி சொன்னாங்க, கொரியன் நேமில் என்னை கூப்பிடுன்ட்டு. அது மாதிரிலாம் அந்த குழந்தைகளை ஒவ்வொரு லெவல் விளையாட்டுலேயும் இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிற ஒரு மிஸ்கைட் பண்ணி, அது மாதிரி அந்த குழந்தைகள் அப்படியே அந்த கேமில் ஊறி போய் பண்ண ஆரம்பிக்கிறது. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் செல் வச்சா என்ன கேம் விளையாடுறாங்கன்னு பாருங்கள். அதுங்கள கேம் விளையாட விடாதீங்க. செல்லில் போய் நல்ல 3 குழந்தைகள் இருந்திருக்கு. அந்த 3ம் அந்த காலத்துலலாம் குழந்தைகள்லாம் பேசிட்டு விளையாடும். அப்போயே வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு விளையாடாத, என்ன பேச்சு பேசுகிறதுங்க இதுங்க, தப்பாக பேசுகிறதுங்கன்னு ஒரு கணிப்பு வந்து மிரட்டுவாங்க. ரொம்ப நேரம் குழந்தைகள் கூட பேசி குச்சுன்னு பேசினா, இந்த 3 பெண் குழந்தைகள் அழகாக சொப்பு வச்சு விளையாடலாம். அந்த காலம் மாதிரி நொண்டி விளையாடி இருக்கலாம், பல்லாங்குழி விளையாடி இருக்கலாம், தாயக்கட்டை விளையாடி இருக்கலாம். இதெல்லாம் சொல்லி கொடுக்காதனால அதுங்க இந்த கொரியன் கேமில் போய் அது தப்பாக கைட் பண்ணி அதுங்க 3ஐயும் வந்து அந்த இது என்ன சொல்லியிருக்குன்னா,
நீங்கள் போங்க, நைட்டு எழுந்து உட்காந்துக்கங்க. கரெக்டாக நைட்டு 1:30 மணிக்கு எழுந்து உட்காந்துக்குங்களாம் 3ம். நாங்கள் வந்து ஏதோ பாத்ரூம் போகிறதுக்காகன்னு நினச்சோம், ஏதோ போய் விளையாடுதுங்கன்னு நினச்சோன்னு அவங்க அப்பா அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கொரியன் கேம் வந்து நீ நைட்டு எழுந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஃபைனல் அதோட இது என்னென்னா, சாரி அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சேட் இமோஜி எழுதி நீ மாடியிலேருந்து குதிச்சிடு, மேலேருந்து குதி, உனக்கு இவ்வளோ நல்லது நடக்கும் அது இதுன்னு சொல்லி ஏதோ மிஸ்கைட் பண்ணி அந்த 3 குழந்தைகள் ஒரு 3 வருஷம் 10 மாதம் 10 மாதம்னு பெற்ற அந்த குழந்தைகள் 3 அநியாயத்துக்கு பறி கொடுத்துட்ருக்காங்க. என்றைக்குமே குழந்தைகளை வந்து ஃபாரின் கல்ச்சர் மாதிரி தனி பெட்ரூம்லாம் கொடுக்காதீங்க. ஆனால் இப்போ நம்ம இடத்துலலாம் சின்ன சின்ன வீடாக இருக்குது. இந்த பெரிய பணக்காரங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்தில் போட்டு படுங்க. குழந்தைகளோட வாட்ச் பண்ணுங்கள். நைட்டு எழுந்துட்டா எதுக்கு எழுந்துக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கொரியன் கேம்ஸ்னு ஒன்று வந்து இப்போ எல்லார் உயிரையும் குடிச்சிட்ருக்கு, குழந்தைகள் உயிரை. அதே மாதிரி பெண் குழந்தைகள் இந்த நைட்டெல்லாம் எழுந்து எதான்னு பண்ணால் ஏதோ வெளியில் ஒரு கான்டாக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். கூடவே மீதி வந்து இறைவன் செயல். நம்ம வாட்ச் பண்ணி நம்மள கரெக்டாக அதை கொண்டு போயின்னு இருந்தோம்னா கரெக்டாக வரும். ஆனால் அதோட அறியாமையில் வந்து நம்ம செல்லை வந்து அதுங்க கையில் அப்படியே நிறைய வாங்கி கொடுத்து அப்படியே பண்ணுறதுனால பல அழிவுகள் நடக்கிறதுங்க. செல்லு வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்தாலே, காலேஜ் முடிச்சுட்டா இந்தா செல்லுன்னு வாங்கி கொடுத்தாலே, எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு நல்லா படிச்சுது, இந்தா காலேஜ் முடிச்சுட்டா இந்தா செல்லுன்னு வாங்கி கொடுத்தாங்க அவங்க பேரண்ட்டு ரொம்ப சந்தோஷத்தில். அந்த செல்லை வச்சுட்டே அது வந்து வேறு கனெக்ஷனை ஏற்படுத்தி லவ் பண்ணி ஓடி இப்படிலாம் நடந்தது. என்னவோ இதெல்லாம் விதி நடக்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய பங்கும் அதில் இருக்குது. இப்போ பேரண்ட்ஸோட பங்கும் அந்த குழந்தைகள் இறந்ததற்கு காரணமாக இருக்குது. மக்கள் சக்தி நேயர்களே, இதை கேட்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கையிலலாம் செல்லு இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதுங்களை தனியாலாம் விளையாட விடாதீங்க. பாஸ்வேர்டு போட்டு வைங்க. அதுங்க என்ன பார்க்குறதுங்கிறத அந்த செல்லில் பார்க்குற வசதியும் நமக்கு இருக்குது, அதையும் ஆன் பண்ணி வச்சு பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.